டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டு வரோம், மாடல் வைஸ் வந்து பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 7 மாடல் வந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8வது மாடல் பைப் அண்ட் சிஸ்டம்ஸ், குழாய்கள் மற்றும் தொட்டிகள். சரியா? ஸோ இந்த மாடல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ரைட். ஸோ இதற்கு முன்னாடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸ்கூல் புக்கு, எஸ்சிஆர்டி புக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருக்க எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து பிரிச்சிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்க எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்னா ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் எந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருப்பு அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது கீழே ஃபார்முலேஸு, அது கீழே சொல்யூஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம பைலிங்குவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம சிலபஸில் கவர் ஆகிருக்க எல்லா டாபிக்ஸும் இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லாட்டி வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பிடிஎஃப் அப்படின்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம மாடல் 8ல் முதல் சம்மந்த பார்க்கலாம். ஸோ குழாய் ஏ ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். ஸோ ஏ வந்து ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழாய் பி அதனை 15 மணி நேரத்தில் காலி செய்யும். அதாவது இது வந்து ஃபில் பண்ணணும், ஏன்றது வந்து ஃபில் பண்ணணும், பின்றது வந்து 15 மணி நேரத்தில் காலி பண்ணும், ஸோ எம்டி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிறைய எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஏவும் வந்து திறந்துட்டாங்க, ஃபில் பண்ணுறதும் திறந்துட்டாங்க, எம்டி பண்ணுறதும் திறந்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் குழாய் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து எம்டி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபில் பண்ணுற குழாவை திறந்து விட்டாங்க டேங்க்குக்கு. ஸோ இன்னொரு பக்கம் எம்டி ஆகிற குழாவை திறந்து விட்டாங்க டேங்க்லேருந்து. அப்போ ரெண்டுமே ஒரே சமயத்தில் திறக்கும் போது எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதற்கு முன்னாடி நான் வந்து மாடல் 2 வந்து போட்டிருப்பேன், லட்டு கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ஏபி எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி நம்ம போட்டோம் அப்படின்றதுல மாடல் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுங்க, 10 15. ஸோ 10 15 5 டேபிளில் போடுங்க, 2 3, அப்போ 2 3 6, 6 5 30. அப்போ எல்சிஎம் வந்து 30. ஸோ இந்த 30ன்றது என்ன அப்படின்னா 30 லிட்டர் டேங்க் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா டோட்டல் 30 வருது. ஸோ அவங்க ஒரு டேங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு டேங்க்கு எத்தனை லிட்டர் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் எத்தனை லிட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஒரு டேங்க் வந்து 30 லிட்டர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது ஏ வந்து அந்த டேங்கை 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணும்? ஸோ 30 லிட்டர் டேங்கை 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னா இது டிவைட் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் வந்து ஃபில் பண்ணும். ஸோ 3 லிட்டர்ஸு பர் ஹவர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏ வந்து ஃபில் பண்ணும். பி வந்து எவ்வளோ எம்டி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 30 15ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா பி வந்து 2 லிட்டர் பர் ஹவர் வந்து எம்டி பண்ணும். ஸோ ஏ வந்து ஃபில் பண்ணும், பி வந்து எம்டி பண்ணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிறைய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் திறக்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து 3 லிட்டர் வந்து திறக்கிறாங்க, பி வந்து 2 லிட்டர் வந்து எம்டி பண்ணுறாங்க. அப்போ மைனஸ் வந்துடும், -2. அப்போ 3 - 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போது 1 லிட்டர் பர் ஹவர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஒரே நேரத்தில் திறந்தாங்கன்னா என்ன ஆகும்? 3 - 2 வருது, +1 வருது. அப்போது ஏ ப்ளஸ் பி ஒரே நேரத்தில் திறந்தாங்கன்னா 1 லிட்டரு தண்ணி வந்து ஃபில் ஆகும். சரிங்களா? ஸோ ஏ வந்து ஒரு டேங்கை 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் ஃபில் பண்ணுது. பி வந்து 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டரை வந்து எம்டி பண்ணுது. இப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் திறந்துட்டாங்கன்னா இது வந்து 3 லிட்டர் ஃபில் பண்ணும், இது வந்து 2 லிட்டர் எம்டி பண்ணும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? டேங்க்கில் 1 லிட்டர் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஒரே நேரத்தில் திறந்தாங்கன்னா 1 லிட்டர் தான் மிச்சம் இருக்கும் பர் ஹவருக்கு. அப்போது
மொத்தம் வந்து 30 லிட்டர் வந்து ஃபில் பண்ணணும். அப்போது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் ஃபில் ஆகுது. அப்போது 30 லிட்டர் ஃபில் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும்? 30 ஹவர்ஸ் வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 30 ஹவர்ஸ். ஸோ 30 லிட்டர் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் எடுக்கும்? நீங்கள் டிவைட் பண்ணாலும் 30 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 30 ஹவர்ஸு. ஆன்சர் சி. சரிங்களா? ஸோ சம் போட உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது வந்து நான் கான்செப்ட் பேஸ்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரியா? சரி, ஓகே. இந்த சம்மந்து பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற 2 குழாய்கள் ஒரே தொட்டியை முறையே 20 நிமிடங்கள் மற்றும் 30 நிமிடங்களில் நிரப்புகின்றன. ஸோ ஏ வந்து ஒரு தொட்டியை 20 மினிட்ஸ் வந்து எடுக்குது ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ பி வந்து அதே தொட்டியை ஃபில் பண்ண 30 மினிட்ஸ் வந்து எடுக்குது. இப்போது ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே ஒன்றா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணி போடலாம். பட் இது வந்து நான் வந்து மாடல் 1ல் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன் பாருங்கள். சிம்பிளான கான்செப்ட்டு. ஏ தனியாக ஒரு வேலை செய்கிறாரு, பி தனியாக ஒரு வேலை செய்கிறாரு. அப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே 2ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு கான்செப்டை மாடல் 1ல் சொல்லியிருப்பேன். ஸோ மாடல் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம நடத்துகிற எல்லா மாடலும் ஒரு மாடல்லையும் பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து எல்லா மாடலையும் பார்க்க சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர் வந்து வந்துடும். 20 × 30/50 போடுங்க. 0 0 கேன்சலு. 1 5s are 5, 4 5s are 20. அப்போது 4 3s are எவ்வளோ? 12. அப்போது 12 நிமிடங்கள் வந்து ஆகும். அந்த தொட்டியை வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிரப்ப 12 நிமிடங்கள் வந்து ஆகும். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு குழாய் ஒரு தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு குழாய்னா ஏ அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. அது வந்து ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ டியூ டு லீக் அட் த பாட்டம் இட் டேக்ஸ் 5 ஹவர்ஸ் டு ஃபில் த டேங்க். இப்போ ஏ வந்து 4 மணி நேரத்தில் ஒரு டேங்க்கை வந்து ஃபில் பண்ணுது. அப்போது ஏ கூட லீக்கேஜ் வந்து ஒரு தொட்டியில் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த லீக்கேஜ் வந்து பி அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. பி லீக்கேஜ். இது வந்து ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு 5 மணி நேரம் எடுக்குது. சரிங்களா? இதுவும் ஃபில்லிங் தான் பண்ணுது. பட் 5 மணி நேரம் எடுக்குது. ஏன்னா இந்த டேங்க்கில் வந்து லீக்கேஜ் வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது ஒரு டேங்க் இருக்குது. ஏ அப்படின்ற ஒரு குழாய் ஒரு தொட்டியை ஃபில் பண்ண 4 ஹவர்ஸ் வந்து எடுக்குது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? இதில் கீழே லீக்கேஜ் வந்து ஓட்டையாயிடுது. இதில் வந்து தண்ணி வந்து கீழே போகுது, லீக் ஆகுது. ஸோ இந்த லீக் ஆகுறதுனால இப்போ ஏ வந்து நிரப்ப 5 மணி நேரம் எடுக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட்டு. இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கசிவு மற்றும் முழு தொட்டியையும் காலி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது இந்த லீக்கேஜ் மட்டும் இந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் வந்து கேள்வி. இப்போது இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. 4,5 எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு டேங்க்கோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து தெரிஞ்சிடும். அப்போ 5 × 4 20. டேங்க்கோட கெப்பாசிட்டி வந்து 20 லிட்டர். சரிங்களா? அப்போ ஏ வந்து இந்த 20 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் எடுக்குது. அப்போது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபில் பண்ணும்? 5 லிட்டர் வந்து ஃபில் பண்ணணும். 5 லிட்டர்ஸ் பர் ஹவர். டிவைட் பண்ணிங்கன்னா 5 வரும். 5 லிட்டர்ஸ் பர் ஹவர். அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி லீக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ண 5 மணி நேரம் எடுக்குது. டோட்டல் டேங்கோட கெப்பாசிட்டி 20 லிட்டரு. அப்போ இது வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபில் பண்ணணும்? டிவைட் பண்ணிங்கன்னா 4 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து வரும். அப்போ ஏ வந்து 5 லிட்டர்ஸ் பர் ஹவரு. அந்த லீக்கேஜோட ஃபில் பண்ணுறது 4 லிட்டர்ஸ் பர் ஹவரு. அப்போது இது வந்து 5 லிட்டரு, இது வந்து 4 லிட்டரு. அப்போ 5 - 4 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1 லிட்டர் பர் ஹவர் வந்து என்ன ஆகுது? தண்ணி வந்து வெளியே போகுது, எம்டி ஆகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சிச்சா? ஸோ 5 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணுது. இது வந்து லீக்கேஜோட 4 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணுறது. அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ? 1 லிட்டர் பர் ஹவரு. அந்த 1 லிட்டர் எங்கே போகுது? கீழே போயிடுது. லீக்கேஜ் ஆகி கீழே போயிடுது. அப்போது 1 லிட்ரு 1 ஹவருக்கு லீக்கேஜ் ஆகுது. அப்போ மொத்த டேங்க் வந்து 20 லிட்ரு. அப்போ லீக்கேஜ் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும்? 20 ஹவர் வந்து எடுக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 20 ஹவர்ஸ். சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ட் புரிஞ்சு போட்டிங்கன்னா சம்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரியா? சரி, ரைட். இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குழாய் ஏ மற்றும் பி முறையே 12 மற்றும் 15 மணி நேரங்களில் ஒரு தொட்டியை நிரப்பும். ஸோ பைப் ஏ வந்து 12 ஹவர்ஸு, பி வந்து 15 ஹவர்ஸு. சரிங்களா? குழாய் சி முழு தொட்டியை 20 மணி நேரத்தில் காலி செய்யும். ஸோ இது வந்து ஃபில்லு. சரிங்களா? ஏன்றது ஃபில் பண்ணுது, பின்றதை ஃபில் பண்ணுது. சி வந்து என்ன பண்ணுது? 20 ஹவர்ஸில் எம்டி பண்ணுது. சரிங்களா?
ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும்போதே எந்த ஏ ஃபில் பண்ணுதா, பி ஃபில் பண்ணுதா, சி எம்டி பண்ணுதா அப்படின்றத நீங்கள் சைடில் கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் சம்ஸ் வந்து கரெக்டாக போட முடியும். சரிங்களா? சரி, ரைட். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிறைய எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு குழாயும் ஒன்றா திறந்துட்டா தொட்டி ஃபில் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் பண்ணுங்க. நம்மளுக்கு டேங்கோட கெப்பாசிட்டி வந்து தெரிஞ்சிடும். 2 டேபிளில் போடுங்க. 6 2s are 12, 15 அப்படியே வரும். 10 2s are 20. 3 டேபிளில் போடுங்க. 3 2s are 6, 5 3s are 15, 10 அப்படியே வந்துடும். 5 டேபிளில் போடுங்க. இது 2 அப்படியே வந்துடும். 1 அப்படியே வந்துடும். 2 அப்படியே வந்துடும். திரும்ப 2 டேபிளில் போடுங்க. 1 1 1. அப்போது 5 2s are 10, 3 2s are 6. அப்போ 6 × 10 = 60. 60ன்றது எல்சிஎம்மு. அப்போது 60 அப்படின்றது என்ன? டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 60 லிட்டரு. சரிங்களா? ஸோ இப்போது ஏ அப்படின்றது 60 லிட்டரை ஃபில் பண்ண 12 ஹவர்ஸ் எடுக்குது. சரிங்களா? 12 ஹவர்ஸ் வந்து எடுக்குது. அப்போது 1 ஹவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா 5 லிட்டர்ஸு பர் ஹவர் வந்து ஏ வந்து எடுக்கும். ஸோ பி பாருங்கள் 15 மணி நேரம் வந்து காமிக்குது. அப்போ பி வந்து 60 லிட்டர் வந்து 15 ஹவர்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா 4 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணும். இப்போ சி பாருங்கள் 60ன்றது டோட்டல் கெப்பாசிட்டி. எம்டி பண்ணுறது வந்து 60 லிட்டரை வந்து 20 ஹவர்ஸில் எம்டி பண்ணும். அப்போது சி வந்து 3 லிட்டர் பர் ஹவர் வந்து என்ன பண்ணும்? எம்டி பண்ணும். ஸோ இது வந்து 5 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணும். இதுவும் ஃபில் பண்ணும். பியும் 3 வந்து எம்டி பண்ணும். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பாருங்கள். ஏ வந்து 5 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணுது. பி வந்து 4 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணுது. சி வந்து 3 லிட்டர் பர் ஹவர் வந்து எம்டி பண்ணுது. ஸோ அதனால் -3 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போது 5 + 4 -3 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 + 4 9, 9 - 3 6. அப்போ 3 பேரும் ஒன்றா திறந்தாங்கன்னா 6 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இங்கே மைனஸ் போட்டுட்டோம். ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வருது நம்மளுக்கு. ஸோ 6 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணும். மூணுமே ஒன்றா சேர்ந்து திறந்தாங்கன்னா 6 லிட்டர் பர் ஹவர் வந்து ஃபில் பண்ணும். பட் டேங்கோட கெப்பாசிட்டி 60 லிட்டர். சரிங்களா? டேங்கோட கெப்பாசிட்டி 60 லிட்டர். சரிங்களா? ஸோ 6 லிட்டர் பர் ஹவர் ஃபில் பண்ணோன்னா இந்த 60 வந்து இந்த 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதான் வந்து ஆன்சரு. அப்போது 10 மணி நேரம் 10 ஹவர்ஸு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நீங்கள் இப்படியே போடலாம் பர் ஹவர். ஸோ 6 லிட்டர் வந்து 1 ஹவர். சரிங்களா? அப்போது 60 லிட்டர் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது 60 லிட்டர் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 6 லிட்டர் 1 ஹவரு. அப்போ 60 லிட்டர்னா 6 × 10 போட்டிங்கன்னா 60. 10 முறை வந்து டேங்கோட கெப்பாசிட்டி அதிகரிக்குது. அப்போ ஹவரே 10 போட்டிங்கன்னா 10 ஹவர் வந்து வரும். சரிங்களா? இப்படி புரிஞ்சுட்டு நீங்கள் போடலாம். ஸோ இல்லாட்டி இப்படியே போடலாம். இல்லாட்டி இதை வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் அண்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியே போடலாம். ஸோ இப்படியே நீங்கள் வர லிட்டரை எல்சிஎம்மோட, அதாவது எல்சிஎம்மோட டோட்டல் கெப்பாசிட்டியோட டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். இது வந்து சிம்பிளாக போட்டுடலாம். இந்த மெத்தடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்களில் நீர் நிரப்பும். ஸோ ஏ அப்படின்ற டேப் வந்து 18 மினிட்ஸ்லேயும், பி அப்படின்ற டேப் வந்து 24 மினிட்ஸ்லேயும் டேங்க் வந்து ஃபில் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து ஃபில் தான் பண்ணுது. சரிங்களா? இஃப் போத் டேப்ஸ் ஆர் ஓப்பன்டு, இரு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டும் எனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டு குழாயும் ஒன்றா திறந்தாங்கன்னா 12 மினிட்ஸில் ஃபில் ஆகிடணும் அப்படின்னு டைம் அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? 12 மினிட்ஸில் ஃபில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முன்னாடியே வந்து பி வந்து பி வந்து ஏ வந்து ஃபுல்லாக வந்து திறந்து விட்டுடுறாங்க. பட் பியை வந்து முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போது அது வந்து எந்த டைமுக்குள்ளே பி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதோட டைம் தான் வந்து கேள்வி. சரிங்களா?
ஸோ இது நல்லா பாருங்கள், நம்ம வந்து மாடல் 2ல் பார்த்துருப்போம் ஏ ப்ளஸ் பி வந்து பி ப்ளஸ் சி வந்து சேர்ந்து வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு சி வந்து வேலையை விட்டு போயிடுவார். லெஃப்ட் ஆகிடுவார். ஸோ மிச்சம் இருக்க வேலையை ஏ ப்ளஸ் பி மட்டும் செய்வாங்க இப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். சரிங்களா? சரி, ரைட். இப்போது இந்த 18க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 டேபிளில் போடுங்க. ஸோ 9 2s are 18, 12 2s are 24. 3 டேபிளில் போடுங்க. 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இது வந்து அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 4 3s are 12, 3 2s are 6, 12 எவ்வளோ? 72. அப்போது டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் எவ்வளோ? 72 லிட்டர் தான் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்போ பாருங்கள், ஏன் வந்து 72 லிட்டர் டேங்கை 18 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது. அப்போது 1 ஹவருக்கு எவ்வளோ ஃபில் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 18 4s are 72. அப்போது 1 ஹவருக்கு 4 லிட்டர் பர் மினிட்ஸ் வந்து ஃபில் பண்ணும். பி பாருங்கள், 72/24 போட்டிங்கன்னா 1 லிட்டருக்கு எவ்வளோ ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 × 3 போட்டிங்கன்னா 72 வரும். ஸோ 24 × 3 போடுங்க. 3 2 6 72. ஸோ 24 × 3 போட்டிங்கன்னா 72 வரும். அப்போது 3 லிட்டரு பர் மினிட்டு. சரிங்களா? சரி, ஓகே. கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ வந்து ஃபுல்லாக வேலை செய்யுது, பி வந்து முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது எத்தனை மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து முழுசாக வந்து வேலை செய்யுது. அப்போ ஏ வந்து 4 லிட்டர் பர் மினிட் வந்து ஏ வந்து ஃபில் பண்ணுது. மொத்தம் ஏ வந்து 12 மினிட்ஸ் வந்து வேலை செஞ்சுருக்கு. ஃபுல்லாக குழாய் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அப்போது ஏ, ஸோ இங்கே எழுதுகிற பாருங்கள் ஸ்பேஸ் இல்லாதனால. அப்போ ஏ வந்து 1 லிட்டருக்கு 1 மினிட்டுக்கு வந்து 4 லிட்டருனா அப்போது 12 மினிட்ஸுக்கு ஏ வந்து எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்? அப்போது 4 2s are 8, 1 4s are 4. அப்போது 48 லிட்டர்ஸ் வந்து ஏ வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஸோ மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி 72. அப்போ ஏ ஃபில் பண்ணது 48. அப்போது இந்த 72ல் இந்த 48 மைனஸ் பண்ணுங்கள். அப்போது இதை இங்கே நான் ரைட் பண்ண முடியல. சரி, ஓகே, இங்கே பண்ணுற மாதிரிங்க. ஸோ கீழே வந்து ரைட் பண்ண முடியல. 72ல் 48 லெஸ் பண்ணுங்கள். ஸோ 12ல் 8 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 வந்து கிடைக்கும். இதில் 6 போடுங்க. 6ல் 4 போச்சுன்னா மிச்சம் 2 வந்து கிடைக்கும். அப்போது மிச்சம் எவ்வளோ லிட்டர் பேலன்ஸ் இருக்குது டேங்க்கில்? 72 லிட்டரில் 48 லிட்டர் வந்து ஏ வந்து ஃபில் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ மிச்சம் 24 லிட்டர் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த 24 லிட்டரை எத்தனை நிமிஷத்தில் பி வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா அதான் வந்து ஆன்சரு. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், பி வந்து 24 லிட்டர் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? பி வந்து 1 மினிட்ஸுக்கு வந்து 3 லிட்டர் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ இந்த 24 3ஆல் டிவைட் பண்ணினா எவ்வளோ வரும்? 8 மினிட்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆன்சரு. ஏன்னா 3 லிட்டர் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து ஃபில் பண்ணணும். அப்போது 24 லிட்டரை 8 நிமிஷத்தில் ஃபில் பண்ணணும். 8 × 3 போட்டிங்கன்னா 24 வந்து வரும். ஸோ அப்போ மிச்சம் இருக்க லிட்டரை பி வந்து 1 மினிட்டுக்கு செய்யக்கூடிய லிட்டரால் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் வந்து ஆன்சரு. அப்போ 8 மினிட்ஸு பர் லிட்ரு. ஸோ இது வந்து கான்செப்ட் பேஸ்டாக நம்ம போடுறது. இது சொல்லும் போது உங்களுக்கு வந்து கான்செப்டாக புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த சம்மை நீங்கள் நோட்டில் வந்து எழுதணும். இப்போ நான் சொல்ல நீங்களே எழுதி போடணும். அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சம் வந்து போட்டுடலாம். சரிங்களா? சரி, ரைட். ஸோ இதோட மாடல் 8 முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க் வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இல்லாட்டி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இல்லாட்டி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.